இங்க ஜோசவாங்கிற பையனோட அம்மாக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அன்னைக்கு நைட்டே இந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஜெனிஃபர்னு பேரு வைக்கிறான். அந்த குழந்தை பிறந்ததுமே ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. திடீர்னு அந்த குழந்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. என்னன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா இந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளமா இருக்கு. இதை சரி பண்ணிடலாம், ஆனா இதை சரி பண்றதுக்கு நிறைய செலவும் ஆகும். அது மட்டும் இல்லாம இவங்க உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொல்றாங்க. இதனால கையில இருக்கிற மொத்த காசையும் கொடுத்து வீட்டுல இருக்கிற நகை டிபிஎன வித்து பணத்தை ரெடி பண்ணி அந்த குழந்தைய ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. இவங்க வீட்டுல வறுமை ஜாஸ்தியா ஆயிட்டு இருக்கறனால இந்த பையனால படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம பேப்பர் போடுற வேலைக்குனா போய் சம்பாரிச்சு வீட்டுல தரான். அப்பதான் இந்த பையனோட மாமாவும் ஊர்ல இருந்து வந்து ஊர்ல ஒரு பெரிய வேலை இருக்கு, அந்த வேலைக்கு உங்க பையன் அனுப்புறீங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் வீட்டுல வறுமை தாங்க முடியாம பையனை ஊர்ல வேலைக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம ஜோசுவாவும் அந்த இடத்துலயே ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வீட்டுல இருந்து இவனுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா இவனோட தங்கச்சி வீட்டுல இறந்துட்டான்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு முறைப்படி இறுதி சடங்குனா பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அவங்க தங்கச்சி ரூம்லயே படுத்துறான். இவனுக்கு வீட்லயே தனியா இருக்க பிடிக்காம எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு அவங்க அப்பா கிட்ட கார் சாவி கேக்குறான். அந்த வேனை எடுத்துட்டு போய் ஒரு அமைதியான இடத்துல நிறுத்திட்டு அந்த வேன்லயே தூங்கிடுறாரு. ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இறந்து போன தங்கச்சி பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க.